அவன் பார்வை எதுக்கு தப்பா இருக்கு? இந்தமா குடியுமா அப்ப எப்படி இருக்கும்? புக் 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 ஆட்டோமேன் வந்து நிப்பாட்டினாங்க. நார்மலான ரைடு மாதிரி தான் இருந்துச்சு. ஏறும் போது ஆல்மோஸ்ட் கெட்டிங் கிட்னாப் பை ஆட்டோமேன். ஹே கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டோரி டைம் தான் பார்க்க போறோம். இந்த வரைக்கும் இந்த சேனல்ல ஸ்டோரி டைம்லாம் அவ்வளவா போட்டதில்லை. ஒன்று ரெண்டு போட்டிருப்பேன், மெஹந்தி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஸ்லீப்பியான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் மெஹந்தி போட போனப்போ மெஹந்தி இடத்துல நடக்கல, மெஹந்தி போட கிளைண்ட் வீட்டில் நடக்கல, வர வழியில் நடந்த ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் கெட்டிங் கிட்னாப் பை ஆட்டோமேன். ஸோ இது வந்து எல்லாரையும் வந்து அஃபெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஆட்டோமேன் நான் நிறையா நல்ல அண்ணாலாம் நான் வந்து பார்த்துருக்கேன் நானே போனும்போது. பட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரைடு பற்றி நான் பேச போகிறேன். நான் வந்து மெஹந்தி போட தான் போனேன். பேசிக்கலி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ தூரமாக போனேன். என் வீட்டில் இருந்து 15 to 16 கிலோமீட்டர். ஸோ அதனால அது வந்து தூரம் தான் 15 to 16 கிலோமீட்டர்லாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அவ்வளோ தூரமாக போய் மெஹந்தி போட போகிறேன். நான் தூரமாக போயிருக்கேன், தாம்பரம் வரைக்கும் கூட நான் போய் போட்டிருக்கேன். பட் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போவேன், இல்லைனா எங்கள் பாட்டியை கூப்பிட்டு போவேன், அம்மாச்சியை கூப்பிட்டு போவேன். தனியாக நான் வந்து தூரமாக போய் மெஹந்தி போடுறதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நான் வந்து போகிறேன். அன்றைக்கி வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 PM கிட்ட அவங்க வீட்டில் ரீச் ஆகிட்டேன். இதெல்லாம் ஓகே, நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போய் மெஹந்தி போட்டேன். அண்ட் மெஹந்தி போட்டு முடிச்ச டைம் வந்து ஒரு 10:30 11 o'clock கிட்ட முடித்தேன். 11:30 முடிச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சு ஆட்டோலாம் புக் பண்ணியாச்சு. அதான் புக் பண்ணேன் ஆட்டோ. ஸோ பண்ணிவிட்டு ஆட்டோவில் ஏறிட்டேன். ஒரு நார்மலான ரைடு மாதிரி தான் இருந்துச்சு. ஏறும் போது அந்த அக்காவும் சேஃபாக போயிட்டு வா, ஏன்னா எனக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, இங்கே தூங்கிடுவியா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணுறோம், ஜாலியாக கேட்பாங்களா. அந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தோம், ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லா கிளைண்ட்ஸ் கூட. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நல்லா என்கேஜ்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து அந்த அக்காவோட என்கேஜ்மெண்ட், நல்லா ஸ்வீட் அக்கா அவங்க. ஸோ அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்காக மெஹந்தி போட போயிருந்தேன். ஸோ இந்த ஆட்டோவில் ஏறிட்டேன். நான் இந்த கம்மிங் பேக் டு ஸ்டோரி. ஆட்டோவில் ஏறிட்டேன். புக் பண்ணது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 2-3 தெருவெலாம் தாண்டி போயிட்டோன்னே ஒரு மெயின் ரோடு மாதிரி இருக்கும்ல. மெயின் ரோடுனா எப்படி சொல்கிறது, அந்த பரபரன்னு க்ரௌடாக இருக்க மெயின் ரோடு இல்லாமல் ஒரு மாதிரி காலியாக, எப்பயாவது ஒரு 5 minutes ஒரு வாட்டி தான், 10 minutes ஒரு வாட்டி தான் ஒரு வண்டி போகிற மாதிரி வண்டி மெயின் ரோடு இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டில் வந்து ஆட்டோமேன் வந்து நிப்பாட்டிட்டு அங்கே ஒரே ஒரு பேக்கரி மட்டும் இருந்துச்சு. அந்த ஃபுல் ஸ்ட்ரீட்லேயே ஒரே ஒரு பேக்கரி, அந்த கடையோட லைட் மட்டும் தான் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி. அண்ட் சுற்றில் வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, அந்த வெறும் கிரவுண்டு மாதிரி. வீடு வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் தூரமாக வீடு. அங்கே அந்த பேக்கரி ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே கிரவுண்டு, புல்லு குட்டி குட்டியாக இருக்கும்ல, வெறும் மண்ணு கிரவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் புல் இருக்க மாதிரி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே நிப்பாட்டிட்டு பேக்கரியில் போயிட்டு இவங்க ஏதோ கொக்கோ கோலாவோ சம்திங், அந்த ஒரு மாதிரி பிளாக் கலரில் ட்ரிங்க் இருக்கும்ல, கொக்கோலா பெப்சி எல்லாமே அந்த பிளாக் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்தாங்க. அந்த குட்டி பாட்டிலாம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அவர் குடிச்சார். அவர் சீட்டில் வந்து ஆட்டோ சீட்டில் உட்காந்துட்டு, டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துட்டு அவர் குடிச்சிட்டு என்ன அப்படி திரும்பி, இந்தாம்மா குடிக்கிறியான்னு கேட்கல, இந்தாம்மா குடிமா அப்படின்னு சொன்னாரு. எனக்கா ஒரு மாதிரி தூக்கம் மாதிரி போட்டுச்சு எனக்கு. அப்பயும் ஒரு மாதிரி ஆட்டோவில் ஏறும் போதே ஒரு மாதிரி அந்த ஒரு கட் ஃபீலிங் சொல்லும் பார்த்தீங்களா, திஸ் இஸ் நாட் ரைட், அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் லைட்டாக சேஃபாக போயிடணும். நிறைய வாட்டி நான் வந்து தனியாக போயிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வருது மெஹந்தி போட்டுட்டு. அது வரைக்கும் நான் வந்து அவ்வளோ லேட்டாலாம் மெஹந்தி போட்டு வர மாட்டேன். ஒன்று எங்கள் அம்மா இருப்பாங்க, அம்மாச்சி இருப்பாங்க, அவங்க கூட தான் வீட்டுக்கு வருவேன் நான் மெஹந்தி போட்டு. தனியாக அப்போ அவ்வளோ தூரம் போயிட்டு தனியாக 11:30 வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான். அப்போ எப்படி இருக்கும், புக்குன்னு இருக்கும். இது வேறு திடீர்னு ஒரு கடையில் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாமா குடியுமானா, இல்லை அங்கிள் வேணாம், நான் இப்போலாம் சாப்பிடுவாங்க அப்படி சொன்னேன். அப்புறம் இல்லைம்மா, அவர் என்ன சொன்னார்னா, இல்லைம்மா பரவாயில்ல, நான் தனியாக குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னது தனியாக குடிக்க மாட்டாரா அப்படியே மைண்டில் ஓடிச்சு. அப்புறம் நான் ஆல்ரெடி வந்து லைவ் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணிட்டே வச்சுருந்தேன் என்னோட அம்மாவுக்கு. அப்புறம் இந்த ஆட்டோமேன் எப்படின்னா ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது வாங்கி குடிக்கிறாங்க, ஓகே ஃபைன், அவங்க தாக அடிக்குது, அதெல்லாம் நான் குறைய சொல்லலை. ஒரு 11 மணிக்கு புக் பண்ண ஒரு பொண்ணுக்கிட்ட இந்தாமா குடியுமான்னா, அது நிறைய டைப்ஸ் ஆஃப் வே இருக்கு.
நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அவர் எந்த எந்த விதத்துல வந்து கொடுக்க ட்ரை பண்றாரு, எல்லாமே நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ அவர் கொடுத்த விதமே சரியில்லை, ஏதோ ஏதோ அதுல கலந்து கொடுத்த மாதிரி அந்த மாதிரி தான் ஆக்சுவலா ஃபீல் ஆச்சு. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா அப்படிதான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம யாரும் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி தனியா குடிக்க மாட்டேன் இந்த மாதிரி யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும்ல, அந்த கட் ஃபீலிங் சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி தப்பா இருக்குன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி வயிற்றுல ஒரு மாதிரி ஏதோ தப்பா இருக்கு, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஆக்சுவலா ஃபீலிங் இருக்கு. ஆல்சோ அவர் பேசின விதமும் சரியில்லை. அப்புறம் அதே மாதிரி தான் போனாரு. அண்ட் ஆல்சோ ஃபுல் ரைட்லயுமே அவர் மெயின் ரோடுக்கே போல. மெயின் ரோடு கண்டிப்பா வரும். நான் வந்து என் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அந்த ரோட்ல எனக்கு ரூட் தெரியும்ல, கண்டிப்பா மெயின் ரோட் தாண்டி தான் போகணும். பட் அவர் வந்து மெயின் ரோட்டே நீங்க சொல்வீங்க ஷார்ட்கட் போனா கொஞ்சம் சீக்கிரமா போறதுக்காக கூட ஷார்ட்கட்ல வந்து அந்த மாதிரி போனா மெயின் ரோட் போகாம போகலாம்னு சொல்லுவீங்க. பட் 11:30 மணிக்கு எங்க டிராஃபிக் இருக்கு, எதுக்கு ஷார்ட்கட்ல போகணும் இப்படி கேட்குறவங்களுக்கு சொல்றேன். ஷார்ட்கட்ல போனால இந்த குட்டி குட்டி சந்தில போனா அப்படின்னா 11:30 மணிக்கு எப்படி டிராஃபிக் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் மெயின் ரோடு காலியாக தான் இருக்கும், அங்கேயே போகலாம். பட் இவர் அங்கேயும் போல. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த வீடியோ நான் சொல்லும் போதே நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க, என்னன்னா நீ எதுக்கு முதல்ல 11:30 வரைக்கும் மெஹந்தி போட்டு வர? நீ எதுக்கு வெளியே போற? நீ எதுக்கு சேஃப் இல்லைன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு நீ போற, நீ பண்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வரும், எனக்கு தெரியும். பட் ஒரு நைட் ஷிஃப்ட் ஒரு பொண்ணு வேலைக்கு போகுதுன்னா போகாமல் இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா? கண்டிப்பாக யாராவது இருக்க முடியாது. இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா கூட ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு கேள்வி என்ன வரும்னா, மோஸ்ட்டாக வந்து இப்போ ரேப் கேசஸில் கூட வந்து அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸு போட்டுருச்சு, அதனால தான் இப்படி ஆச்சு, அந்த பொண்ணு தப்பு தான், அப்படிதான் வரும். அந்த பொண்ணு எதுக்கு அந்த டைமில் அங்கே போச்சு அப்படின்னு தான் வரும். தவிர அவன் பார்வை எதுக்கு தப்பா இருக்கு, அவனோட மைண்ட் ஏன் அங்கே போகுது அப்படின்னு யாருக்குமே தோணாது, கண்டிப்பாக தோணாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ மெஹந்தி ஆர்டர் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எப்படி காலையில் முகூர்த்தத்துக்கு முன்னாடி 6 மணி 5 மணிக்கு முகூர்த்தம்னா 3 மணிக்கு அவங்க போய் மேக்கப் போட ஆரம்பிக்கணுமோ, அந்த மாதிரி மெஹந்தி வந்து டைம் ஆகும். உங்களுக்கு வந்து என்ன டைம் சொல்ல முடியாது. ஒரு மெஹந்தி பிரைடல் மெஹந்தி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 to 8 hours ஆகும். நார்மலாக ஒரு டீட்டெயிலிங்கான டிசைன் போடணும்னா, நார்மல் டக்குன்னு பேசிக் டிசைன் போடணும்னா ஒரு 3 to 5 hours கிட்ட போட்டுடலாம். பட் என்னோட டிசைன்ஸ் அவங்க சொன்னதை போட்டு தான் நான் போடணும் சொன்னால அதனால எனக்கு டைம் ஆச்சு. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து டைம் கண்டிப்பாக ஆகும். அதனால நீங்கள் வந்து கேட்க முடியாது, நீ எதுக்கு அந்த டைமுக்கு பண்ண அப்படின்னு. ஆட்டோ மேனை அவர் வேலை ஓட்டுறது பண்ணுறது, அவர் எதுக்கு அந்த மாதிரி மைண்ட் போகுது? எல்லா ஆட்டோ மேனையும் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக எல்லாம் சில பேர் தான் இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, நாட் எவ்ரி மேன் பட் ஆல்வேஸ் மென் அப்படின்னு. அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான், எல்லா ப்ரொஃபஷன்லேயும் எல்லாரும் கிடையாது, பட் கண்டிப்பாக சில பேர் இருப்பாங்க, சம் ஆஃப் தெம். அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ ஏன் நான் ஸ்டோரி சொல்கிறேன், சொல்லாமல் நான் ஏதோ கம்மிங் பேக் ஸ்டோரி அவர் ஃபுல்லாக வந்து இந்த குட்டி சந்தை, அந்த குட்டி சந்தையிலேயே கொஞ்சமாவது அந்த கலகலன்னு கடைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் போல. 11:30 மணிக்கு கடை இருக்குமானா இருக்காது, பட் ஸ்டில் நைட் ஷாப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுட் கடை, அந்த மாதிரி எங்கேயுமே அந்த மாதிரி குட்டி சந்தை போவே இல்லை. அவர் வெறும் அந்த காலியாக ஒரு மாதிரி க்ரீப்பியாக லைட்லாம் இல்லாமல், ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லாத சந்தைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக அவர் போனார். எனக்கு அது அங்கே போகும்போதே எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. அவர் எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு, ரிமோட் ஏரியாவுக்குலாம் கூப்பிட்டு போனால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பக்குன்னு இருந்துச்சு. என்கிட்ட அப்போது ஒன்றுமே இல்லை, கையிலையும் பெப்பர் ஸ்ப்ரேலாம் வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் என்கிட்ட அப்போ இல்லவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நமக்கு அவ்வளோதான் சம்பவம் தான் போல, நாளைக்கு அவ்வளோதான் போல, அந்த மாதிரி தான் எனக்கு. இப்போ நான் உங்ககிட்ட வந்து சிரிச்சு சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த. பட் நிஜமாவே அது வந்து அந்த சுச்சுவேஷனில் என் மனநிலை எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவ்வளோ லேட்டாக அவ்வளோ தூரத்துலேருந்து வீட்டுக்கு போனோம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும், எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் இது என்ன மேக் ஷூர் பண்ணேன்னா, அவருக்கு வந்து என் வீட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியணுக்காக நம்ம கிளியர் ஆக்கணும்ல. நம்ம காணாம போனா தேடுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க, இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அப்படின்னு மேக் அவர் வந்து கிளியரா இருக்கணும். ஓகே, ஏதாவது நம்ம பண்ணா கூட நமக்கு மேல பழி வந்துடும் சொல்லிட்டு, அதுவும் இல்லாம பேசிக்கலி நான் புக் பண்ணேன், ஓகேவா. அதனால கூட கொஞ்சம் நான் வந்து தப்பிச்ச மாதிரி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. எப்படி சொல்றது, நான் வந்து
அவருக்கு வந்து நான் என்ன தேடிட்டு இருப்பாங்க அது தெரியணுன்றதுக்காக நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி அவருக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன் லைவ் லொக்கேஷன். கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுவாங்க கேர்ள்ஸு நைட்டு டைமில். அதனால நான் வந்து அவர் கேட்குற மாதிரி, ஹலோ அம்மா, ஆமாம் இங்கே தான் வந்துட்டு இருக்கேன் கரெக்டாக, உங்களுக்கு அந்த இது டீட்டெயில் கூட அனுப்பிட்டேன், இந்த ஹோட்டலில் தான் வந்துட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டேன். எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டேன் லைவ் லொக்கேஷன். எல்லாருக்குமே இல்லை, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 3-4 பேருக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் லைவ் லொக்கேஷன். ஷேர் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அவருக்கு தெரிய வச்சிட்டேன், நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக அம்மா லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டேம்மா, இங்கே தான்மா இருக்கேன், நான் வந்துட்டு இருக்கேன்மா, வந்துடுவேன், இந்த டைமில் வந்துடுவேன் சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட பேசிகிட்டே இருந்தேன், இந்த மாதிரி மார்க் பற்றியும் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி யாரையாவது பேசிகிட்டே இருக்கணும், ஒரு மாதிரி காண்டாக்டில் இருக்காங்க, இவங்க என் கூட தான் இருந்தாங்க, இவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி தெரியணும்ல, சொன்னால பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் என்ன என் வீடு பக்கத்தில் டீ கடை ஒன்று இருக்கும். டீ கடை கிட்ட கரெக்டாக ரீச் ஆகும்போதே வந்து அந்த ஒரு அலார்ம் மாதிரி வரும் பார்த்தீங்களா, டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா ஆர் யூ இந்த சேஃப் பிளேஸ் அந்த மாதிரிலாம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதுவே அலார்ம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து அங்கே வந்து எவ்வளோ நேரத்தில் காட்டுச்சுன்னா ஒரு 45 to 1 hour கிட்ட நான் ரீச் ஆகிடுவேன் அந்த மாதிரி காட்டுச்சு ரேப்பிடோவில். இன்னும் இவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு. அதுவும் மிட் நைட்லலாம் கொஞ்சம் டிராஃபிக்கே இருக்காது, சீக்கிரம் வந்துடலாம். ஆனால் அதுக்காகலாம் நான் வந்து ப்ளேம் பண்ண மாட்டேன் சீக்கிரம் வரலன்னு. பட் எப்படி சொல்கிறது, அந்த ரேப்பிடோலையே அவ்வளோ காட்டுச்சு, அந்த டைம் காட்டுச்சு 1 hour கிட்ட காட்டுச்சு. பட் நான் வந்து ரீச் ஆனது வந்து 2 hours ஆச்சு, எக்ஸ்ட்ரா 1 hour. அவ்வளோ பொறுமையாக ஓடிட்டு வந்தாங்க அவங்க. எனக்கு வந்து அந்த ரைடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பீதியில தான் இருந்தேன். ஐயோ ஏதாவது சேஃபாக போய் எப்படியாவது சேர்ந்துடணும், எப்படியாவது போய் வீட்டுக்கு நல்லபடியாக சேர்ந்துடணும், அந்த மாதிரி தான் இருந்தேன். அண்ட் ஆல்சோ நான் இன்னொரு போனஸ் ஸ்டோரி உங்களுக்கு வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் இப்போ வந்து அந்த அக்காவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போனேன்ல, அதே மாதிரி அந்த அக்காவோட மேரேஜுக்கும் கூப்பிட்டுருந்தாங்க மெஹந்தி போட. எனக்கு பிடிச்சி போய் மெஹந்தி எனக்கு மேரேஜுக்கும் நீ தான் போடணும் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. மேரேஜுக்கு வந்து நான் போகும்போது நான் தனியாக போகல, பிகாஸ் அப்போ வந்து ஆர்டர் நிறையா இருக்கும் சார். அப்போ வந்து ஆர்டர் நிறையா பேருக்கு போடுறதுனால நான் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா காலேஜ் மட்டும், அவளும் மெஹந்தி போடுவா. ஸோ அவளையும் கூப்பிட்டு போயிட்டேன். அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நார்மலாக அன்றைக்கி வந்து ஹாலிடே, அவளும் நானும் காலையிலேயே அங்கே ரீச் ஆகிட்டு மெஹந்திலாம் நார்மலாக போட ஆரம்பிச்சோம். இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. நார்மலாக மெஹந்தி அங்கே போடுவோம். மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு லேட் ஆச்சு, ஒரு 10:30 அந்த மாதிரிலாம் ஆச்சு. அவங்க வீட்டில் ஆல்ரெடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என் ஃப்ரெண்டு வீட்டில். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப லேட்டாக சில விட மாட்டாங்க, 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும், ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் டைம் ஆக அவள் வீட்டை வர ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆட்டோ புக் பண்ணோம். அண்ட் அந்த அண்ணாவும் வந்தாங்க, ஆட்டோவில் ஏறணும். இந்த வாட்டி வந்து நான் என்ன சொன்னேன்னா, ரெண்டு பேருக்கும் ஒரு ஆட்டோ தான் புக் பண்ணியிருக்கோம், ஓகேவா. இப்போ நான் வந்து என் வீடு தாண்டி தான் அவள் வீட்டுக்கு போகணும், ஓகேவா. ஸோ அதனால அந்த அண்ணா என்ன சொன்னேன்னா, என் வீட்டுக்கு போகிற வழியில் என் வீடு இருக்குது. ஸோ அதனால நான் சொன்னேன், அண்ணா போகிற வழியில் என்னை ட்ராப் பண்ணிடுறீங்களா, நான் எக்ஸ்ட்ரா வேணா தரேன், நான் 2 ஆட்டோ புக் பண்ணுறேன். அப்படியே 2 பேரும் புக் பண்ணிட்டோம், ஏன்னா 2 பேருக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும், தனியாக போகிற மாதிரியும் இருக்காதுன்னு சொல்லிட்டு. நான் போகிற வழியில் என்னை விட்டுருங்க, அவள் வீடு வந்து தூரமாக இருக்கும், கொஞ்சம் தூரமானா என் வீடை தாண்டி அவள் வீடு ஒரு 2 to 3 kilometers I guess, எனக்கு கரெக்டாக தெரில. என் வீடு தாண்டி தானே போகிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் அந்த வழியில் போக முடியாது. நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், ஆக்சுவலாக அந்த வழியில் போகலாம், வழி இருக்குது, எந்த ஒரு அந்த ரோட் சைடு ஒர்க்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எந்த ஒர்க்கும் பண்ணல, எதுவும் இல்லை. ஏன்னா நான் வந்த வழியும் அந்த வழியெலாம் வந்தோம் நாங்கள் 2 பேரும். ஸோ அதனால நான் சொன்னேன், அண்ணா அந்த பக்கம் போங்கண்ணா, நான் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்குறேன் அந்த மாதிரி சொன்னதுக்கு, இல்லைம்மா எப்படி சொன்னார்னா, அவர் அந்த பொண்ணை விட்டுட்டு அதுக்கப்புறம், ஏன்னா அவள் வீட்டுக்கு தான் லொக்கேஷன் போட்டிருக்கேன், ஏன்னா அவளோட டெஸ்டினேஷன் தான் லாஸ்ட்ல இருக்கு, அதனால அப்படி போட்டேன். ஏன்னா நான் வழியில நான் இறங்கிப்பேன். அதனால ஆக்சுவலி போற வழியில அவர் வேணும்னே அந்த ரூட்ல போகாம வேற ரூட்ல, அதாவது என் வீட்டு இருக்கு, நான் ரூட்ஸ் முன்னாடியே சொல்லிட்டேன், அதனால அந்த ரூட்ல போகாம வேற ரூட்ல போனாரு. அது போறதுக்கு ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் தான் ஆச்சு, எக்ஸ்ட்ரா டைம் தான் ஆச்சு. நான் இந்த ரூட்ல போனாலும் ஷார்ட்டா போயிடலாம் அந்த அவளோட வீட்டுக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ரைடு முடிஞ்சிருச்சு, இந்த சவாரி முடிச்சுட்டு அந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு, அதாவது என் ஃப்ரெண்டை வீட்டில் விட்டுட்டு, அப்புறம் நான் வந்து உன்னை வீட்டில் விடுறேன், எப்படின்னா ரைடு இல்லாம இருக்காது, இல்லாம உன்னை வந்து விடுறேன், இந்த சவாரி
இது முடிஞ்சிட்டோன்னே உன்னை வந்து சவாரியாக அந்த போய் நம்ம பேசுவோம்ல ரோட்டில் போய் அந்த மாதிரி வாயே இந்த வரீங்களாண்ணா இங்கே இந்த வரீங்களா இந்த இடத்துக்கு போனோம் அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து எனக்கு அப்போவே ஒரு மாதிரி அவர் ஆடியோ சொன்னல அந்த ஆட்டோவில் ஏறும் போதே ஒரு மாதிரி இன்ஸ்டன்ட் வந்து கொஞ்சம் தப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இவர் இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப அந்த மாதிரி அப்படியே ஹெவி ஹார்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஃபீலாகவே இருக்கும், ஏதோ தப்பாக நடக்க போகுது அந்த மாதிரி ஃபீல்லே தான் இருந்தேன் ஃபுல்லாக அந்த ஆட்டோ ரைட்லே. அப்புறம் அங்கிள் இந்த மாதிரி இல்லை அங்கிள் இல்லை வேணாம் அங்கிள் நான் வந்து அங்கேயே விட்டுருங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, அங்கிள்லாம் சொல்கிறேம்மா அப்புறம் ஏமா நீ இந்த மாதிரி பண்ணுற அது மாதிரி திட்ட ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறது. அங்கிள்லாம் சொல்கிற அப்புறம் என்ன உன் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டாரா. ஆனால் நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவர் என்னை விடணும்னு நினச்சிருந்தா போகிற வழியிலே விட்டுருலாம். ஏன்னா நான் காசு தான் பிரச்சனைனா நான் எக்ஸ்ட்ரா கூட தரேன்னு சொன்னேன். பட் அவர் வந்து வேணும்னே வேறு ரூட்டில் போயிட்டு சவாரி இல்லாமல் எனக்கு கூப்பிட்டு போகணும்னு நினச்சா இன்டென்ஷன் தப்பு, அது கிளியராக தெரியுது. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டன்ட் நெவர் லைஸ். இன்ஸ்டன்ட் வந்து தப்பாக சொல்லவே சொல்லாது, கட் ஃபீலிங் வந்து கரெக்டாக தான் சொல்லேன் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸு. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், இல்லை வேணாம் நான் பரவாயில்ல நீங்கள் அவள் வீட்லேயே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டோன்னா உடனே அவங்க பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து அங்கே போயிட்ட உடனே இன்னொரு ரைட் புக் பண்ணேன். நான் போகிற வரைக்கும் அவளும் அவங்க அப்பாவும் நின்று வழி அனுப்பிச்சிட்டு ஓகே பத்திரமா போயிட்டு கால் பண்ணிட்டு சொல்லிட்டு தான் அனுப்பிவிட்டாங்க. ஆனால் அந்த ஆட்டோவில் ஏறும் போது எனக்கு இந்த ஃபீலிங்லாம் இல்லை, ஹெவி ஹார்ட்டாக தப்பாக நடக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்லாம் இல்லை. அவர் வந்து சேஃபாக போய் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல விட்டார். ஏன்னா நைட் டிராஃபிக் இருக்காது, டக்குன்னு போயிடலாம். அதனால அவர் டக்குன்னு போய் விட்டாரு, நான் சேஃபாக ரீச் ஆகிட்டேன். ஸோ அப்புறம் அந்த ஒரு இன்சிடென்ட்ல தான் எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, இனிமே லைக் இப்போ ஏதாவது ஆச்சுன்னா கூட திடீர்னு அந்த இடத்துல இருந்த தப்பிக்கு ஏதாவது ஒரு இது வேணும்ல, ஒன்று கராத்தே தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது கையில் ஒரு வெப்பன் மாதிரி குட்டியாக ஒரு வெப்பன் மாதிரி இருக்கும், டபக்கு குத்திந்து ஓடுற மாதிரி. என்கிட்ட அப்போ ஒன்றுமே இல்லை, லைக் ஐ எம் கைண்ட் ஆஃப் ஹெல்ப்லெஸ். ஃபோன் தவிர எதுவுமே இல்லை. ஃபோனை வாங்கி தூக்கி போட்டு ஏதாவது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அதனால எப்போவுமே கையில் ஒன்று வச்சுக்கணும், ஏதாவது வச்சுக்கணும். ஒன்று டிஃபென்ஸ் தெரியும், கராத்தே அந்த மாதிரி. அப்படிலாம் இதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு அடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. பட் அடிக்கிற நிலமை வரக்கூடாதுன்னு நம்ம நினச்சிக்கணும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கணும். பட் எதுக்கோ ஜஸ்ட் இன் கேஸ் எவ்ரி டைம் யூ ஹேவ் டு ஹேவ் திஸ். எப்போ வேணா, காலையில் ஏர்லி மார்னிங்காக இருக்கட்டும், மதியானமாக இருக்கட்டும், எந்த டைமில் வேணால் என்ன வேணால் நடக்குது. அதை எப்போவுமே இதை வந்து கேரி பண்ணிக்கோங்க. சரியா, அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஆல்சோ நான் வந்து மெஹந்தி போடுறேன் தெரியும்ல உங்களுக்கு, நான் வீடியோவில் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபுல்லாக மெஹந்தி போட போயிட்டு வரும்போது தான் இந்த மாதிரி ஆச்சு. நீங்கள் வந்து சொல்வீங்க மெஹந்தி போயிட்டு, அண்ட் ஆக்சுவலி நான் வந்து ஒரு மெஹந்தி போட்டு நிறைய வாட்டி, இப்போ வந்து நான் நிறைய ஆர்டர்ஸ் போயிட்டு வரனால சொன்னால நிறைய வாட்டி இப்போ வந்து லேட்டாக வந்திருக்கேன் வீட்டுக்கு. ஆட்டோவில் தான் புக் பண்ணி வந்திருக்கேன். 1-2 பேர் தான் இந்த மாதிரி இருக்காங்க. நிறைய வாட்டி வரும்போதுலாம் சேஃபா வந்து விட்டுருவாங்க, அதுவும் டக்குன்னு சீக்கிரமா நைட்டு காலியா இருக்கும் ரோடுனால சீக்கிரமா வந்து விட்டுருவாங்க. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரைட்ஸ் போட்டு போயிருக்கேன் கிட்டத்தட்ட. நான் நைட்ல இந்த மாதிரி மெஹந்தி ஆர்டர் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மேலே இருக்கும், 7-8 ஆர்டர்ஸ் மேலே இந்த மாதிரி லேட்டாக வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த 7-8 ஆர்டர்ஸ்லையும் நான் சேஃபாக தான் ஃபீல் ஆகினேன். சேஃபானா ஐ மீன் அந்த க்ரீப்பியா அந்த கட் ஃபீலிங் வந்து இல்லை, அந்த அண்ணா வந்து சேஃபா வந்து விட்டாங்க. பட் இந்த ஒரு 2 கேஸ்ல மட்டும்தான் இப்படி ஆச்சு, இந்த மாதிரி ஒரு இதுவாச்சு. அதுவும் சேஃபா நான் வந்து இப்போ இருக்கிறதுக்கு ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். எதுவும் ஆகாம ஐ எம் ஸோ ஹாப்பி, அது எதுவும் ஆகலை அப்படின்னு. நல்ல விஷயம், அப்படி ஆகவும் கூடாது. அண்ட் மெஹந்தி ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க தெரியற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. இது வந்து என்னோட பிரைவேட் இன்ஸ்டாகிராம் ஐடி, இது வந்து என்னோட மெஹந்தி இன்ஸ்டாகிராம் ஐடி, அது வந்து பிரைவேட் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ ரெண்டுத்துலயும் நீ மெசேஜ் பண்ணலாம். மோஸ்டா நான் வந்து இந்த பிரைவேட் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருப்பேன். அதனால உங்களோட என்ன ஃபங்க்ஷனு, என்ன டேட்டு, என்ன லொக்கேஷன், இது 3 மட்டும் நீங்க வந்து டிஎம் பண்ணீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட பட்ஜெட் வந்து என்னன்னு சொல்லிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு பார்த்து அழகா பண்ணி கொடுக்குறேன் மெஹந்தி. உங்களோட கல்யாணத்துக்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கு, பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், தீபாவளி, பொங்கல், வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, எல்லா ஃபங்க்ஷனுக்கும், ராமதான், ஈட், எல்லாத்துக்குமே நான் வந்து மெஹந்தி போடுவேன். ஸோ என்னோட மெஹந்தி ஒர்க்ஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட மெஹந்தி பேஜில் போய் பாருங்க இன்ஸ்டாகிராமில். உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ பேபி ஷவர் எல்லாத்துக்கும் போடுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.